இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு காடை ஏரியாவுக்கு வந்து பார்த்தா டெய்லி பால்காரம் பால் போடுற மாதிரி நம்ம காடை ஒரு முட்டை போட்டு கொடுக்குது. கிடைச்ச முட்டைக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ராமசோமு என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்காக கீழே வந்திருந்தோம். நம்ம ராமசோமு ரூம்ல தேவையில்லாத பொருட்கள் நிறைய போட்டு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் நாளைக்கு க்ளீன் பண்ணணும். நம்ம சோமோட கொண்டை அவன் கண்ணை மறைக்கிறனால பையன் டிஸ்டர்பா ஃபீல் பண்றது நல்லாவே தெரியுது. பசங்களுக்கு சாப்பாடையும் தண்ணியும் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. நம்ம கடையை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது மதியானம் சாப்பாடு டைமே வந்துருச்சு. அடையார் ஆனந்த பவன்ல சைவ சாப்பாடு வாங்கி வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கடைக்கு போனா நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் அவரோட கேஸை காமிச்சாரு. இந்த கேஸ் அவரே அவர் கையால ரெடி பண்ணது. அவர் சில்வர் பிசினஸ் பண்றாரு. இந்த கேஸை சில்வராலே ரெடி பண்ணிருக்காரு. இவர் இதை ரெடி பண்ணி பல மாசம் ஆயிருச்சு. இவர் ரெடி பண்ணும்போது இருந்த சில்வர் ரேட்டை விட இப்ப டபுள் ரேட் ஆயிருச்சு. உதாரணத்துக்கு இவர் இந்த கேஸை 5000 ரூபாய்க்கு ரெடி பண்ணியிருந்தாருன்னா இப்போ இந்த கேஸோட மதிப்பு 10,000 ரூபாய். அடுத்து நம்ம கோழி பண்ணைக்கு வந்திருந்தோம். இந்த கோகோபீட் பிளாக் எப்பயுமே தண்ணியில ஊற வச்சு அதை வெயில்ல காய வச்சு தான் ரெடி பண்ணுவோம். இப்போ நமக்கு வெயில்ல காய வைக்கலாம் டைம் இல்லைன்றனால கையிலேயே உதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமாட்டி பிளாக் இந்த மாதிரி தூள் ஆயிருச்சு. இதோட மதிப்பு 150 ரூபா. இந்த மாதிரி ஒரு 2 பிளாக் போட்டாதான் நம்ம கோழி பண்ணையை ஃபுல் பண்ண முடியும். இன்னொரு பிளாக் ரெடி பண்ணி நாளைக்கு நம்ம கோழி பண்ணையில கோகோபீட் எல்லாத்தையும் கிளீனா மாத்திடலாம். நம்ம கோழிங்க எல்லாம் நல்ல சைஸ் வந்தது உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்படி இன்னொரு 10-20 நாள்ல நம்ம எல்லாரையும் சேல்ஸ் பண்ணி விட்டுலாம். சேல்ஸ் பண்றதுக்கு இன்னும் 10-20 நாள் இருக்குனாலும் நம்ம கோழி பண்ணையை மாத்திர ப்ராசஸ் மாறல. 1ஆம் தேதியில இருந்து நம்ம கோழி பண்ணையை வேற இடத்துக்கு மாத்துறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம பண்ணையில இருக்கிறதுலே மொரட்டு பீஸ் வருதான். இன்னைக்கு டே 25 ஆஃப் நான் நாட்டுக்கோழி கொஞ்சம் வளர்க்க போறேன். சேரை பார்த்தா சேவல் மாதிரி இருக்கு. உங்களுக்கு இது கோழியா சேவலான்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம செலவு அப்டேட் பண்ணாத கேப்ல 2 நாட்டுக்கோழி கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதோட பிரைஸ் 100 ரூபா. ஒரு வாட்டர் ஃபீடர் வாங்கியிருந்தோம் 250 ரூபாய்க்கு. அது டேமேஜ் ஆயிருச்சு. கோகோபீட் ஒரு பிளாக் வாங்கிட்டோம். இன்னொரு பிளாக் வாங்கணும். ரெண்டையும் சேர்த்து 300 ரூபா. இது வரைக்கும் ஆன பழைய செலவு 10,690 ரூபா. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆச்சுன்னா 11,340 ரூபா. நான் போட்ட மொத்த காசும் லாபத்தோட திரும்ப வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. போட்ட அசலாவது திரும்ப வருமானு கேட்டீங்கன்னா தெரியாது. நஷ்டம் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கூட எனக்கு தெரியாது. சீரிஸை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணியும் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்காக மட்டுமே நான் இந்த சீரிஸ்க்காக பயங்கரமா பணத்தையும் உடல் உழைப்பையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீரிஸை இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கோழி பண்ணை வேலையை முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு இன்னைக்கு டேயோட பிசினஸ் முடிச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா பையனை தூங்க வைங்கன்னு கையில கொடுத்துட்டாங்க. சரின்னு ஒரு போராட்டத்தை முடிச்சு அவனை தூங்க வச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தா பொண்ணையும் தூங்க வைங்கன்னு கையில கொடுத்துட்டாங்க. 2 பேரையும் தூங்க வச்சுட்டு நான் தூங்கும்போது மணி 2. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.